Hi students, we are discussing Unit 6 Human Organ System. In our previous class, we started this lesson. So the organ system that consists of organ system is a group of organ performing a common function. Okay, that is the organ system. In human, there are more than 11 organ systems are present. So we are discussing some organ system in detail in this lesson. So in last class we completed the skeletal system of human being. The skeletal system of human is divided into two. One is the axial skeleton and another one is the appendicular skeleton. Okay, so in this class we are going to discuss about the muscular system. Okay, in the body, the muscular system along with the skeletal and nervous system is responsible for the body movement. Okay, so skeletal system la nama paathirupom, it is helps in the locomotion, it helps in movement appdin paathirupom. Not only the movement takes place by the skeletal system, the movement is only takes place by the presence of muscular system, skeletal system and also the nervous system. இந்த மூணும் இருந்தால் தான் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மூமெண்ட் பாடியில் வந்து இப்போ நம்ம கை அசைக்கிறது கால் அசைக்கிறது the body movement or takes place only by these three organ systems. Okay, in our last class we discussed about the skeletal system. So now we are going to discuss about the muscular system. Muscles that helps in the movement of a particular organ or the total organism. ஒரு கை நம்ம அசைக்கிறதுனாலும் சரி, இல்லை நம்ம ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகணுன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இல்லை நாம்ளே நம்ம இப்போது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறோம், வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறோம்னாலும் சரி. ஓகே, ஸோ ஒரு ஆர்கினோட மூமெண்ட் ஆர் த டோட்டல் ஆர்கானிசமோட மூமெண்ட் எல்லாத்துக்குமே எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தீஸ் மசில்ஸ். ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கும்போது, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கும்போது பை த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். சரியா, ஸோ அது சுருங்கி விரியறதுனால பை த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அதில் இருக்கிற செல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ டியூரிங் த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா த மூமெண்ட் இஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ மூமெண்ட் அப்படிங்கும்போது இடம் விட்டு இடம் நகர்றது தானே, த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் டு பிளேஸா அப்படின்னா கிடையாது. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா பல்ஜிங் அண்ட் திருப்பி அந்த ஒரு ஆர்கன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாகிறது சின்னதாகிறது, அதுவுமே என்ன தான் அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம லங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா while we are inhaling the oxygen, while we are inhaling the gas, நம்ம லங்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகும். சரியா, ஸோ எக்ஸ்பேலிங் வெளியில் எக்ஸ்பிரேஷன், டியூரிங் த எக்ஸ்பிரேஷன் த லங்ஸ் இஸ் ரெடியூஸ்ட், the size of the lungs is reduced. ஸோ லைக்வைஸ் நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா while we are eating, we are taking the food, நம்ம சாப்பாடு எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டொமக் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் இட் வில் கெட் கான்ட்ராக்ட். சரியா, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாப்பாடு டைஜஸ்ட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டொமக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ என்ன அப்படின்னு சொல்லலாம்னா movement தான். Okay, so these all type of movements or takes place by the muscles. Okay, so there are three types of muscles: skeletal muscles, smooth muscles, cardiac muscles. Okay, so how do muscles work? Muscles or the body can only pull and they cannot push. Okay, muscles வந்து என்ன பண்ண முடியும், pull தான் பண்ண முடியும், push பண்ண முடியாது. ஓகே, ஸோ மசில் கெட் கான்ட்ராக்ட், அது சுருங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இழுக்குது. சரியா, புல்லிங் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கே தவிர புஷ்ஷிங் மூமெண்ட் வந்து கிடையாது. ஓகே, தள்ளுறது கிடையாது. ஓகே, ஸோ டியூரிங் த கான்ட்ராக்ஷன், ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கை வந்து நம்மளோட 4 limbs இருக்கு இல்லையா, ஸோ நம்ம 4 limbs அசைக்கிறோம். ஸோ அசைக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட், ஸோ கீழே இருக்க கையை நம்ம மேலே தூக்குறோம். சரியா, ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கீழே இருக்க அந்த கையில் நம்ம அப்பர் ஆர்ம் இருக்கு இல்லையா, அப்பர் ஆர்ம் அண்ட் ஷோல்டரில் இருக்கிற அந்த மசில்ஸ், அப்பர் ஆர்மில் இருக்கிற அப்பர் ஆர்மோட ஃப்ரண்ட் சைடில் இருக்க மசில்ஸ், இந்த மசில்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கெட் கான்ட்ராக்ட். சரியா, ஸோ அப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது நமக்கு கை என்ன ஆகுது அப்படின்னா மேலே வருது, இழுக்குது. சரியா, pulling, it pulls. The contraction of the muscles that present in a shoulder and the upper arm that pull the hand up. Okay, so நம்ம கையை மேலே தூக்குது. Then அதே மாதிரி so while lowering our hand, okay, ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் lowering of our hand,
ஸோ என்ன ஆகுது அப்படின்னா த அப்பர் லோயர் சைடில் இருக்க அப்பர் ஆர்மோட லோயர் சைடு மசில்ஸ் ஓகேயா. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுது ஓகேயா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைசிங் ஆஃப் ஆர்ம். during the raising of arm நம்மளோட shoulder and upper arm front muscles okay. so upper arm front muscle they get contract. அது contract ஆகிற at the same time என்ன ஆகுது அப்படின்னா லோயர் ஆர்மில் அதாவது அப்பர் ஆர்மோட லோயர் சைட் ஓகே. அப்பர் ஆர்மோட லோயர் சைட் நம்ம கை தூக்குனா நம்ம கையோட நம்ம உடம்போட ஒட்டி இருக்க பக்கம் இருக்கு இல்லையா அது ஓகே லோயர் சைட். அப்பர் ஆர்மோட லோயர் சைட் இன்னர் சைடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இருக்க மசில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸ் ஆகுது ஓகே. அப்பர் ஆர்ம் லோயர் மசில்ஸ் ஆர் ரிலாக்ஸிங் கண்டிஷன் மூவ் டு ரிலாக்ஸிங் கண்டிஷன் அண்ட் upper arm front muscles and the shoulder muscles get contract okay. so மேலே ரெண்டு மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகுது. கீழே அப்பர் ஆர்மில் இருக்க மேலே இருக்க கையில் பின்னாடி பக்கம் இருக்கு இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. திஸ் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் சரியா. மேலே இருக்க மசில்ஸோட கான்ட்ராக்ஷன் கீழே இருக்க மசிலோட ரிலாக்ஸேஷன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா த போன் தட் புல்ஸ் ஓகே. நம்ம கை வந்து புல் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வி ஆர் ரேசிங் அவர் ஹேண்ட். ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆகுது அப்படின்னா இப்போது இந்த ஷோல்டரில் இருக்க அந்த மசில்ஸ் தென் அதே மாதிரி அப்பர் ஆர்மில் இருக்கிற ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க மசில்ஸ் தட் கெட் ரிலாக்ஸேஷன் அது ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது அண்ட் அட் த சேம் டைம் த அப்பர் ஆர்மில் இருக்க லோயர் சைட் பின்பக்கம் இருந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ தீஸ் மசில்ஸ் கெட் கான்ட்ராக்ட் அது என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லோயரிங் ஆகுது சரியா. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராசஸும். ஸோ பை த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மசில்ஸ் தட் என்ன ஆகுது அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் ஆர்கன் ஆர் ஆர்கன் சிஸ்டம் இஸ் டேக்ஸ் பிளேஸ். So here only the pulling movement takes place, not a pushing movement okay. The two muscles are required to move a bone at a joint. ரெண்டு muscles தேவை ஓகே. இப்போ நம்ம கையிலே வந்து பார்த்தோம்னா மேலே ஷோல்டர் மசில்ஸ் இருந்தது அப்பர் ஆர்ம் மசில்ஸ் இருந்தது ஓகே. அப்பர் ஆர்ம் ஃப்ரண்ட் மசில்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து என்ன அதே மாதிரி லோயர் ஆர்ம் மசில்ஸும் இருந்தது. இது மூணும் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்மளோட கையை ரைஸ் பண்ண முடியும் நம்மளோட கையை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஓகே. The other muscles when one muscles contract the other muscle relaxes okay. ஸோ ஒரு பக்கம் இருக்கிறது மேலே இருக்கிறது கான்ட்ராக்ட் ஆகும்போது கீழே இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகுது. கீழே இருக்கிறது கான்ட்ராக்ட் ஆகும்போது மேலே இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகுது ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இப்போ நம்ம இந்த அப்பர் ஆர்மில் ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க மசில்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பைசெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. ஸோ இப்போ when we raise our lower hand okay the biceps in a front become short and contraction of and the triceps at the back strength to pull up the arm சரியா. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கையை மடக்கிறோம் இல்லையா நம்ம எல்போவை மடக்கிறோம் நீட்டுறோம். ஸோ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கையில் அப்பர் ஆர்மில் ஃப்ரண்ட் போர்ஷன் மேலே இருக்கு இல்லையா அங்கே ஃப்ரண்ட் போர்ஷனில் கை வச்சுக்கோங்க. வயல் நீ பெண்ட் பண்ணிப்பார் கையை எல்போவை பெண்ட் பண்ணு. ஸோ பெண்ட் பண்ணும்போது யூ ஃபீல் த கான்ட்ராக்ஷன். நம்ம அப்பர் ஆர்மில் இருக்க மசில்ஸ் வந்து என்ன ஆகும்னா அப்பர் ஆர்ம் ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் ஓகே. தென் அதே மாதிரி அடுத்தது இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் யூ பிளேஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் ஆன் த லோயர் சைட் ஆஃப் த அப்பர் ஆர்ம் ஓகே. அப்பர் ஆர்மோட லோயர் சைடில் கையை வச்சுக்கோங்க. ஸோ கையை வச்சுட்டு அதாவது அங்கே இருக்கிறது ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் ஓகே. ஸோ அந்த ட்ரைசெப்ஸ் மசில்ஸில் வச்சுக்கோங்க. அப்பர் ஆர்மோட கீழ் பக்கம் அடிப்பக்கம் ஓகே உள் பக்கம். ஸோ அதில் கை வச்சுக்கோங்க. ஸோ கை வச்சுட்டு நம்ம இப்போ மடக்கியிருக்கோம் இல்லையா அந்த கையை பெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூ ஃபீல் த சேஞ்சஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களால் சேஞ்சஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஆர்கனும் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது ஓகேயா. சரி இப்போது 3 types of மசில்ஸ் பார்த்தோம். ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ் இல்லையா. ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ். த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆஃப் அவர் பாடி ஆர் அட்டாச் டு த போன்ஸ் ஓகே. எதோட அட்டாச் ஆகிருக்கு போன்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. தே ஆர் கால்ட் வாலண்ட்ரி மசில்ஸ் ஓகே. தே ஆர் கால்ட் வாலண்ட்ரி மசில்ஸ்.
ஸோ நம்ம போன்ஸோட அட்டாச் ஆன எல்லா மசில்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ அது போனோட அட்டாச் ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால தான் தீஸ் மசில்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் தி ஸ்கெலிட்டல் மசில்ஸ். Okay, those muscles which are attached to the skeletal system, they are called as the skeletal muscles, and it is also called as striped muscles, striated muscles or striped muscles because they have stripes on its body. Okay, அதில் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து கோடு கோடாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட் தே ஆர் கால்ட் அஸ் ஸ்ட்ரைப்டு மசில்ஸ். ஓகே, அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி these skeletal muscles are also called as voluntary muscles. ஓகே, இந்த skeletal muscles என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா voluntary muscles அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். voluntary muscles அப்படின்னா they are working with our conscious. ஓகே, நம்ம கான்ஷியஸ் நமக்கு தெரிஞ்சு நடக்கிற மூமெண்ட், அதுதான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் தெரிஞ்சு நாம் நினச்சி நம்ம செய்யக்கூடிய மூமெண்ட்ஸ். ஸோ அதுதான் வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த வாலண்ட்ரி ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகிற மசில்ஸ், ஸோ தட் they are called as voluntary muscles. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் skeletal musclesன்னு சொல்கிறோம். ஸோ skeletal muscles அப்படின்னா those muscles which are attached to the skeletal system. Then these bones are also called as the striped muscles or striated muscles because they have stripes on the body. Very கோடா இருக்கிற stripes on the body. Okay, then these muscles are also called as voluntary muscles because they can be controlled by our will. They are work with our conscious. Okay, so நம்மளோட கான்ஷியஸ்ல இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ உங்களோட கை நாம் பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அது நீங்கள் நினச்சதுனால தான் நடக்குது. இல்லை நீ கை மடக்கணும்னு நினைக்கலன்னா என்ன ஆகாது, கை மடங்காது இல்லையா? நம்ம வாய் திறந்து பேசணும்னு நினைக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம், இல்லாட்டி நம்மளால் பேச முடியுமா? பேச முடியாது. ஓகே, ஸோ நம்ம நடந்து போகணும், இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதுனால தான் we are moving. ஓகே, ஸோ நம்ம மசில்ஸ் வந்து மூவ் ஆகி நம்ம வந்து நடந்து போகிறோம். ஓகே, நம்மளோட வில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இப்போ வாய் பேசக்கூடாது, நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினச்சா நம்மளால் என்ன பண்ண முடியும்? we can do. நம்ம கை அசைக்காமல் இருக்கணும்னு நினச்சா நம்மளால் என்ன பண்ண முடியும்? we can do. ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா skeletal muscle, voluntary muscles அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ voluntary muscles they can be controlled by our will. Okay, so example muscles of arms. So this is the skeletal muscle. So here the muscle is attached with the skeleton. So this is the structure of skeletal muscle. So next we are moving to the smooth muscle. The smooth muscles are found in the walls of digestive tract, urinary bladder, arteries and the other internal organs except the heart. Okay, heart தவிர மற்ற எல்லாத்துலேயுமே all the organs are made up of these smooth muscles. Okay, ஸோ ஏன் ஸ்மூத் மசில்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் தே லேக் த ஸ்ட்ரைப்ஸ். இதில் என்ன கிடையாது அப்படின்னா ஸ்ட்ரைப்ஸ் கிடையாது. ஓகே, த ஸ்ட்ரைப்ஸ் ஆர் ஆப்சன்ட் ஹியர், ஸோ தே ஆர் கால்ட் அஸ் த non-striped muscles or unstriped muscles. Okay, smooth muscles are also called as non-striated muscles. Okay, இல்லாட்டி unstriated or unstriped அப்படின்னு சொல்லலாம். Okay, then they are present all the internal organ இல்லையா? so all the internal organs are made up of the smooth muscles, so they are called as visceral muscles. visceralனா எல்லாத்தையும் internal organs எல்லாத்தையும் காமனாக சொல்கிறது visceral muscles. okay, they are called involuntary muscles. okay, they are also called as involuntary muscles. involuntary அப்படிங்கிறது என்னது? they cannot controlled by our will. okay, it is work without our conscious. நமக்கு தெரியாமல் நம்மளோட கான்ஷியஸ் இல்லாமல் அதுவாக தானாக மூவ் ஆகிற மசில்ஸ், அதுதான் என்ன அப்படின்னா involuntary muscles அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். okay, these are called as involuntary muscles. involuntary muscles are work without our conscious and we cannot controlled by our will. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டொமக் இப்போ நான் வந்து எனக்கு இப்போ நீ வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிக்காமி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னால் அது செய்யுமா? கண்டிப்பாக செய்யாது. ஓகே, நான் இப்போ வந்து ஃபுட் போட போகிறேன், நீ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகு அப்படின்னு, நீ ஃபுல்லாக நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகு அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போது சொன்னால் அது செய்யுமா அப்படின்னா, நினச்சா அது நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஹார்ட் நீ கொஞ்ச நேரம் பீட் பண்ணாமல் இரு, நான் வந்து ஏமாற்றணும் அதனால் நீ பீட் பண்ணாமல் இரு அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படின்னு நினச்சி நம்மளால் என்ன பண்ண முடியுமா? ஹார்ட் பீட்டை கம்மி பண்ண ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமா?
முடியாது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வாலண்ட்ரி மசில்ஸ் இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்னு சொல்கிறோம். The muscles which are involving in the involuntary action are called as involuntary muscles. Okay, so action number கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆக்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்னு சொல்கிறோம். தானாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகிற மசில்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த வால்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், யூரினரி பிளாடர், ஆர்டரிஸ், இன்டெஸ்டைன், லிவர், பேங்க்ரியாஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. The smooth muscles are called as non-striped muscles. Okay, non-striped muscle, visceral muscles, involuntary muscles. The many different names are present. Okay. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே ஸ்மூத் மசில்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஸ்டொமக், தென் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், தென் அடுத்தது வந்து பார்த்தோன்னா பேங்க்ரியாஸ், அண்டு அதுக்கு பக்கத்தில் சைடில் வந்து பார்த்தோன்னா இது ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கன். ஓகே, so this is the smooth muscle. So next we are going to discuss the cardiac muscle. The cardiac muscles are specialized muscles which are present in a heart. Okay, the heart is made up of cardiac muscle. They are capable of rhythmic contraction continuously and involuntary in nature. சரியா? ஸோ இப்போ மற்ற ஆர்கன்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டமக் வந்து பார்த்தோம் அப்படின்னா while we are putting the food, ஓகே, நம்ம ஃபுட் உள்ளே எடுத்துக்கும்போது தான் அது வந்து என்லார்ஜ் கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் த டைஜஷன் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும்னா கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ நம்ம அடுத்து சாப்பாடு போடுற வரைக்கும் இட் இஸ் நான் ஒர்க்கிங், அது வந்து வேலை செய்கிறது கிடையாது. ஓகே, ஆனால் இங்கே த ஹார்ட் இஸ் ஒர்க்கிங் ரித்தமிக்லி, ஒரு பர்டிகுலர் வேல அது வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அன்கண்ட்ரோலபிளாக கிடையாது. சரி, அக்கேஷ்னலாக கிடையாது. ஒரு சீரீஸில் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அப்படி ஒரு சீரீஸாக நம்ம நடந்துகிட்ருக்க விஷயத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரித்தமிக் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு பேட்டர்னில், ஓகே, பேட்டர்னில் கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் கால்ட் அஸ் ரித்தமிக் ஃபேஷன். ஸோ இந்த ரித்தமிக் கான்ட்ராக்ஷன் கண்டினியூஸ்லி, ஓகே, கண்டினியூஸாக 24/7 இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ அண்ட் இன்வாலண்ட்ரி இன் நேச்சர். ஸோ நம்மளால் வி கேனாட் கண்ட்ரோல் த ஹார்ட் பீட். ஓகே, நம்ம நினச்சி இப்போ தான் சொன்னோம் நம்ம ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் மசில்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, we are discussing the 3 types of muscles. இதில் கார்டியாக் மசிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா they have the branches. Other muscles or have no branches. Okay, smooth musclesலையும் skeletal musclesலையும் என்ன கிடையாது அப்படின்னா branches கிடையாது. The branches are present only in the cardiac muscles. Okay, so you can understand by this picture easily the 3 different kinds. First one பார்த்தீங்கன்னா cardiac muscles, second one skeletal muscles, third one வந்து smooth muscles. So smooth musclesல வந்து பார்த்தீங்கன்னா there is no stripes. So skeletal musclesலையும் cardiac musclesலையும் என்ன இருக்குன்னா stripes are present, and cardiac muscleல மட்டும்தான் என்ன present ஆயிருக்கு அப்படின்னா branches வந்து present ஆயிருக்கு. Okay, so this is the 3 kind of muscles. Okay, among 3 different types of muscles there are skeletal muscles or more in their number. There are more than 600 skeletal muscles are present in our body. Okay, so among this நம்மளுக்கு இங்கே ஒரு 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. So this is the biceps muscles. So front portionல இருக்கிறது biceps muscles. So back portionல இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா triceps அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா finger flexors. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா finger flexors. ஸோ பெண்ட் த ஃபிங்கர்ஸ். ஓகே, நம்மளோட ஃபிங்கர்ஸை பெண்ட் பண்ணுறதுக்கான மசில்ஸ். தென் அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் எக்ஸ்டான்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். ஓகே, ஸோ ஒரு 4 டைப்ஸ் மசில்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஆர்ம் பெண்டிங் அண்ட் ரைசிங். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பெண்டிங் அண்ட் ரைசிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம we discussed about the muscles of our body. Okay, muscular system. In next class we will discuss about the digestive system of our body. Okay, thank you.